விசுவாசமே இல்லை, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியுமா? முதல்ல நீ அவனை துரத்துறதுக்கு பார்க்காத, விசுவாசத்தில் நிற்கப்பாரு, அப்போ அவன் தானா போவான். பிரிசியாசுவா, நீங்கள் விசுவாசத்தில் நில்லுங்க. முதல்ல விசுவாசத்தில் நிற்காத எவனும் அவரை துரத்த முடியாது. அவன் யாரு? அவன் ஒரு தேவன், தெரியுமா? முதல்ல உங்களுக்கு அவனே ஒரு தேவனாக்கும். தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்தி. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியாம, பிசாசு தானே, நான் பார்த்துக்குவேன், நீ நினைக்கிற மாதிரி அவனை ஒன்னும் செய்ய முடியாது. உன்னோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் யோசுவா கிரியை செய்தால் நீ அவனை துரத்தலாம். இல்லாம உன் பலத்தில் துரத்த முடியாது, உன் அதிகாரத்தில் துரத்த முடியாது. ஏன்னா எத்தனை பேர் இப்படி சொல்லி மாட்டிட்டு விழுந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பாலாசிலாரின்னு ஒரு மனுஷர் இந்த பூமியில் இருந்தார். அவருடைய அந்த நடை உடைகளை பார்த்து நான் அவ்வளவு ஆச்சரியப்பட்டவன். சர்ச்சில் கிடைக்கிற வருமானத்தை அப்படியே தூக்கி யார் கையில் அதை கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குருநாதர் என்று சொல்லக்கூடிய திருச்சி டாக்டர் ஸ்டீபன் அவர்களை பற்றிய ஒரு சம்பவம் எனக்கு ஐயா சொன்னார். நான் பைபிள் காலேஜ் படிக்கிற நேரம், ஏன்னா அந்த காலத்தில் அவர் எம்பிபிஎஸ் டாக்டர். அவருக்கு உடம்பு சரியில்லை, செத்துருவார். ஆஸ்பத்திரி நடத்திருக்கார், உடன் டாக்டர்ஸ் எல்லாமே உண்டு. இவரை கொண்டு போய் அமெரிக்காவில் கொண்டு போறாங்க குணப்படுத்துறது. அவன் சொன்னான் செத்துருவார், கொண்டு போங்க அப்படின்ட்டு. இங்க வந்தா பிரேத கணக்கில் படுத்திருக்கிறாராம். பலாசி லாரிக்கு சொன்னாங்க, பலாசி லாரியை இங்கேருந்து கூட்டு போறாங்க, திருநெல்வேலியிலேருந்து திருச்சி கூட்டிட்டு போறாங்க. போற வழியில் என்னாச்சு அப்படின்னா வண்டியில் பெட்ரோல் தீர்ந்துருச்சு. டிரைவர் சொன்னா பெட்ரோல் இல்லையா, காட்டில் நிற்கிது வண்டி, என்ன பண்ணணும் அப்படின்னு. பெட்ரோல் இல்லையா, நீ இதெல்லாம் பார்க்க மாட்டியா? காசு இருந்தால் தானே இப்போ பெட்ரோல் இருக்குன்னு பார்ப்பானுங்க. இங்கே காசே இல்லை. சரியா? இப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, சரி எங்கேயாவது அடி பைப்பு இருக்கா பாரு அப்படின்னாரு. எதுக்கு ஐயா? பாரு. இவன் அடி பைப்பு தேடி நடந்தான், அடி பைப்பு கிடச்சிச்சு. வந்து சொன்ன, ஐயா ஒரு அடி பைப்பு இருக்கியா? கேனை கொடுத்துட்டார். போய் கேன் நிறைய தண்ணியை பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. அங்கே நடந்த சம்பவம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ போய் அடிபைப்பில் போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்தாச்சு. டேங்கில் ஊத்து. ஐயா என்ஜின் ஊத்து. என் தேவனோட இது என்ன? நீ என்ன சொல்லுவ? அச்சோ என்ஜின் போச்சு சொல்லுவே சொல்ல மாட்டியா? அவர் அப்படி இல்லை. என் தேவன் இருக்கிறார், நான் போக வேண்டிய தூரத்திற்கு போக வேண்டுமானால் இந்த தண்ணீரையும் பெட்ரோலாக மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. நீ தைரியமா ஊத்துனாரு. உனக்கு காரு எனக்கு என்ன? ஊத்துனான். ஊத்து சொல்ற, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. இவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணா முதல்ல கிரு வச்சுச்சு. ஐயா பார்த்தீங்களா ஐயா, ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணா வண்டி திருச்சி போயிடுச்சு. யோசிக்கிறீங்களா? என் தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் சொற்பம் அதீனம். அங்க போனா என்ன நடந்தது தெரியுமா? எங்க ஐயா படுத்திருக்கிறாரு. அவர் தான் எனக்கு குருநாதர்னு சொல்லுவேன். ஐயா படுத்திருக்கிறாரு. ஐயாவை சுத்தி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. முஸ்லீம் டாக்டர்ஸ், இந்து டாக்டர்ஸ், கிறிஸ்டின் டாக்டர்ஸ் 3 பேர் நிற்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. எல்லாரும் நிற்கிறாங்க. இவர் போய் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இயேசுவின் நாமத்தில் எழும்புலாம் சொல்லல. இவரு பிரசங்கம் பண்ணார். ஒரு குட்டி பிரசங்கத்தை கொடுங்க. அவருடைய பிரசங்கம் மேக்சிமம் 15-20 நிமிஷம் தான். அப்படி பிரசங்கத்தை கொடுத்தார். எல்லாரும் கேட்டுட்டாங்க, கை கட்டி. முஸ்லீம் சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் கேட்டுட்டாங்க. இவர் திடீர்னு சொன்னாரு, நான் ராஜாதி ராஜாவை பிரசங்கம் பண்றேன், இத்தனை பேர் கை கட்டி நிக்கிறான், நீ மட்டும் தூங்கிட்டு இருக்கிற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்துரு அப்படின்னு. முடிஞ்சு போச்சு. எப்படி? அப்ப அவருடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும்? யாரை சொல்றேன்? பாலாசி லாரியை சொல்றேன். நான் சொல்ற போது இதை கேட்கிற ஒருத்தருக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்கும், அம்பசம் இருக்கு. ஆனால் சொற்பம் அதீனம். இந்த மதீனத்தினால் அவிசுவாசம் வந்தது. இவ்வளவு வல்லமை, செத்து போனவனுக்கெல்லாம் உயிர் கொடுத்தவர் அவர். அப்படிப்பட்டவன் என்ன செஞ்சான் தெரியுமா? யாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் உபவாசம் என்ற பேரில் வல்லமைக்காக காத்திருந்தார். வல்லமைக்காக காத்திருந்த போது சந்திர மண்டலத்தில் அப்பதான் மனுஷன் கால் வைக்கிறான், முதல் முறையா கால் வைக்கிறான்.
இவர் ஒரு தரிசனம் பார்க்கிறார். என்ன தரிசனம் தெரியுமா? தேவன் இருப்பதற்கு இடம் இல்லாமல் அவர் கீழே வருவதாக, வந்தவர் இவருடைய இருதயத்தில் இருப்பதாக. இவ்வளவுதான் அவர் பார்த்தார். பார்த்தவர் சொன்னார், நான் தான் அவர். முடிஞ்சு. எப்படி? கடவுள் நான் தான். அவருக்கு அங்க இருக்க முடியல, இப்ப எனக்குள்ள வந்துட்டார், நான் தான் கடவுள். எப்படி விழுந்தார் பாத்தீங்களா? சொற்ப மதியினம் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தினார். உண்மை சொல்றேன், 5 ரூபாய் வச்சுட்டு அமெரிக்கா போய் பிரண்ணாமட்ட போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு மறுபடி இந்தியாவுக்கு வந்த மனுஷன். சொற்ப மதியினம் அவிசுவாசத்திற்குள் கடந்து போக பண்ணி தேவ சமூகத்தை விட்டு தூரமாக்கியது. செத்து போன பிறகு 3 நாள் வச்சிட்டு இருந்தாங்க பிரேதத்தை. தெரியுமா உங்களுக்கு? விசுவாசம் என்னன்னு உனக்கு தெரியாது. நான் ஒவ்வொன்றா படிச்சுட்டு வரேன். கண்ணால் கண்டதும் உண்டு, காதால் கேட்பதும் உண்டு. அந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தில் இருந்தவனே அவிசுவாசம் கடந்து வந்த போது இந்த அளவுக்கு போனான் என்று சொன்னால், நீயும் நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் நாளைக்கு விசுவாசிப்பேன். இன்றைக்கு விழுந்து கிடக்கிறேன், நாளைக்கு விசுவாசிப்பேன். யோசுவா எனக்குள்ள நாளைக்கு வந்துருவாரு. அவ்வளவு அற்புதங்களை செஞ்சவரை நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி விடலையே அவரு. யோசுவா யாவுடைய சமூகத்தில் யாவுடைய சித்தத்தின்படி அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவுடைய ஜனமே, விசுவாசிக்கிறவன் கீழ்ப்படிந்தால் எபிரேயர் 5:9 படி அவனுக்கு என்ன செய்ய போறாருன்னா நித்திய ரட்சிப்பை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிஞ்சா அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார், அவனை கைவிட மாட்டார், அவருக்கு சாப்பாட்டுக்கு எந்த விதமான குறை இல்லாதபடி பாதுகாப்பார், அவனை பரிசுத்த ஆவியினால் நடத்துவார், அவனை பிசாசிடமிருந்து விடுதலை கொடுப்பார், அவனுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுப்பார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தால் மட்டும்தான் அவர் உன்னிடத்தில் இருக்கிறார், நீ அவருடைய வாசஸ்தலமாயிருப்பார். வாசஸ்தலம்னா என்ன? அவர் உட்காருகிற இடம், சீட் நம்ம தான். அல்லேலூயா. இப்ப உண்மையிலேயே அவர் உன்னிட்ட இருக்காரா? எசேக்கியேலுடைய புத்தகம் 37வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்களேன். என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், என்னுடைய வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். நல்லா கேளுங்க, வாசஸ்தலம் எங்க இருக்கும்? அவர்களுக்குள் அவர் தேவனாய் இருப்பார். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள். போதுமா? அப்ப இப்ப வாசஸ்தலம் இல்ல, அப்ப நீ அவருடைய ஜனமா? நீ வாசஸ்தலமா இருந்தால் நீ அவருடைய ஜனம். நீ வாசஸ்தலமா இல்லை என்று சொன்னால் நீ அவருடைய ஜனமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவா யாவுடைய சமூகத்தில் யாவுடைய சித்தத்தின்படி அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவுடைய ஜனமே, விசுவாசிக்கிறவன் கீழ்ப்படிந்தால் எபிரேயர் 5:9 படி அவனுக்கு என்ன செய்ய போறாருன்னா நித்திய ரட்சிப்பை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிஞ்சா அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார், அவனை கைவிட மாட்டார், அவருக்கு சாப்பாட்டுக்கு எந்த விதமான குறை இல்லாதபடி பாதுகாப்பார், அவனை பரிசுத்த ஆவியினால் நடத்துவார், அவனை பிசாசிடமிருந்து விடுதலை கொடுப்பார், அவனுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுப்பார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தால் மட்டும்தான் அவர் உன்னிடத்தில் இருக்கிறார், நீ அவருடைய வாசஸ்தலமாயிருப்பார். வாசஸ்தலம்னா என்ன? அவர் உட்காருகிற இடம், சீட் நம்ம தான். அல்லேலூயா. இப்ப உண்மையிலேயே அவர் உன்னிட்ட இருக்காரா? எசேக்கியேலுடைய புத்தகம் 37வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்களேன். என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், என்னுடைய வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். நல்லா கேளுங்க, வாசஸ்தலம் எங்க இருக்கும்? அவர்களுக்குள் அவர் தேவனாய் இருப்பார். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள். போதுமா? அப்ப இப்ப வாசஸ்தலம் இல்ல, அப்ப நீ அவருடைய ஜனமா? நீ வாசஸ்தலமா இருந்தால் நீ அவருடைய ஜனம். நீ வாசஸ்தலமா இல்லை என்று சொன்னால் நீ அவருடைய ஜனமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. லேவியராகமம் 26வது அதிகாரம் 11-12 வாசிங்களே. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தேன், உங்களுடைய நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, என்னுடைய ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி, நான் உங்களுடைய நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள். எவ்வளவு ஆழமான அதிகாரமான வாக்குத்தத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவர் உனக்குள் இருக்கிறாரா, இல்லை இப்பிரபஞ்சத்தின் தேவன் உன்னிடத்தில் இருக்கிறாரா? எவ்வளவுதான், முடிஞ்சு. கிரியை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். இருக்காரு இருக்காரு இருக்கான்னு சொல்லாத. கிரியை என்ன? அவர் இல்ல அப்படின்னா
உன்கிட்ட இருக்க வேண்டிய கிரியை பயம், இருதயத்தில் கலக்கம், உலக கவலை, பதற்றம், சந்தேகம், சமாதான குலைச்சல், வேதனை, தைரியம் இல்லாமை, கண்ணீர், இவ்வளவு இருக்கும். அவர் இல்லைன்னா, அவர் ஒருவேளை இருந்தால் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நீ கைவிட மாட்டாய், உனக்கு சாப்பாட்டுக்கு குறை இருக்காது, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உன்னை நிறைப்பார், நீ பிசாசை துரத்துவாய், நித்திய ரட்சிப்பை நீ காண்பாய். இருக்கா? அடையாளத்தை பாரு, வேற எதையும் பார்க்காத, அடையாளம் தான் இப்ப வேணும். அற்புதம் செய்ய மாட்டாரா, அதிசயம் செய்ய மாட்டாரா, அடையாளத்தை தேடுறியே, இந்த அடையாளத்தை தேடு. அவர் இருந்தால் எப்படி, அவர் இல்லைன்னா எப்படி? இந்த அடையாளம் உன்கிட்ட இருக்கா? இந்த அடையாளத்தை தேடி அவருடைய சித்தத்தின்படி நீ வாழ்ந்தால் அவர் உன் நடுவில் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து உன்னை கைவிடாதபடி பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்ப இன்னையிலிருந்து மனப்பதற்றம் வேண்டாம். இருக்கார் இருக்கார் இருக்கான்னு சொல்லாத, கிரியை காட்டி கொடுத்துரும். சரியா? கிரியை காட்டி கொடுப்பதற்காக உன்னுடைய கிரியை என்ன செய், ஸ்திரப்படுத்த முடியுமா? நீ எந்த கிரியையில் இருக்கிற, உன்னுடைய பேச்சு எப்படி, உன்னுடைய நடக்கை எப்படி, இந்த கிரியைகளை பார்த்து தான் யாசுவா உனக்கு நன்மையானதை செய்ய போகிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமா?